Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 12th accountancyல chapter 8ல illustration 14 பார்க்குறோம். From the following particulars of neither limited calculate 10%. 10% கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அந்த 10%க்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் இயராக பேஸ் இயராக வச்சுக்கணும். அதை வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இயருக்கு ஃபுல்லாக 100 போட்டு செகண்ட் இயர் வந்து பேஸ் இயர் வந்து ஃபஸ்ட் இயராக வச்சு நம்ம செகண்ட் இயரும் தேர்ட் இயர்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார்மட் படி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் இன்கம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, இன்கம் டேக்ஸ் 40%, 40% கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் போடும்போது ட்ரெண்ட் அனலைசிஸ் ஃபார் நெய்தர் லிமிட்டட்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இங்கே பர்டிகுலர்ஸில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்குது, 150 இருக்கா, 150 அதோட என்ன பண்ண போகிறோம், 3 இயர்ஸ்க்கும் எழுதிங்க. 3 இயர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போட்டு எழுதிங்க. இன் லேக்கில் கொடுத்துருக்காங்க, 150, 135, 90 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அதர் இன்கம்மை ஆட் பண்ண போகிறோம். அதர் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25, 5, 15 கொடுத்துருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது நமக்கு டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து அதர் இன்கம் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது டோட்டல் ரெவன்யூ. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 175, 135 + 5 வந்து 140, 90 + 15 வந்து 105. ஓகேவா? இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 125, 75, 50. அப்போ 125, 75, 50 இதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 175ல் 125 லெஸ் பண்ணிங்கன்னா 50, 140ல் 75 லெஸ் பண்ணிங்கன்னா 65, 105ல் 50 லெஸ் பண்ணிங்கன்னா 55. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இன்கம் டேக்ஸ் அவங்க பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணும்போது இந்த நம்ம ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துச்சுல, இதில் தான் இன்கம் டேக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ 50 × 40%. அப்போ 50 × 40% போட்டிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 0 இந்த 0 5 4s 20. ஓகேவா? அப்போது இதுக்கு இந்த 65ல் தான் 40%. அப்போ 65ல் 40% போட்டிங்கன்னா ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 5 2s 10, 5 1s 5, 5 3s 15, 2 1s 2, 2 2s 4. அப்போ 13 × 2 26. ஓகேவா? இங்கே 55ல் 40%. அப்போ 55 × 40/100. 0 0 கேன்சல் ஆகிடும். 5 2s 10, 5 1s 5, 5 1s 5, 2 1s 2, 2 2s 4, 11 × 2 22. ஓகேவா? இந்த மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து லெஸ் பண்ணி வரதான் நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போது 50லேருந்து 20 லெஸ் பண்ணிங்கன்னா 30, 65லேருந்து 26 லெஸ் பண்ணிங்கன்னா 39, 55லேருந்து 22 லெஸ் பண்ணிங்கன்னா 33. ஓகேவா? அவங்க டேப்லெட் காலம் போடாமல் போட்டிருக்காங்க, நீங்கள் வேணால் போட்டுங்க. அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து அதர் இன்கம் ஆட் பண்ணி வர்றது டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணி வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த பர்சன்டேஜை லெஸ் பண்ணி வர்றது நமக்கு ஆஃப்டர் டேக்ஸ். இதுக்கு வந்து 10% கண்டுபிடிக்க வரும். 10% பேஸ் இயர் எது, ஃபஸ்ட் இயர் தான் பேஸ் இயராக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட் இயர் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், 100 100 100 100 கொடுத்துரும். இப்போ செகண்ட் இயர் 2016 to 17க்கு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அதை என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டு 2016 to 17க்குள்ள அமௌண்ட்டு டிவைடட் பை எதை பேஸ் இயராக வச்சுக்கணும், 150 × 100. இப்போ 135 டிவைடட் பை 150 × 100 போட்டிங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? 5 2s 10, 5 3s 15, 3 1s 3, 3 4s 12, 3 5s 15. அப்போ 45 × 2 90. ஓகேவா? இப்போ 90 வந்துச்சா பாருங்கள், 90 வந்துச்சா? அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே போடணும். இப்போது செகண்டுக்கு என்ன பண்ணுவீங்க, 5 டிவைடட் பை 25 × 100. 5 டிவைடட் பை 25 × 100 போட்டிங்கன்னா 25 1s 25, 25 4s 100, 5 4s 20 வந்துச்சா? நெக்ஸ்ட்டுக்கு கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், 2016க்கு 140 டிவைடட் பை 175 × 100. 140 divided by 175 × 100. 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 3s 15, 5 5s 25, 5 2s 10, 20, 3 again 5 5 7s 35, 5 4s 40, 7 1s 7, 7 2s 14, 20, 20 × 4 80 வந்துச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இயருக்கு 75 டிவைடட் பை 125 × 100. 75 divided by 125 into 100.
இதுலேயும் பண்ணிங்கன்னா 5 2s are 10, பேலன்ஸ் 5 5s are 25, 5 2s are 10, 20, 5 5s are 25, 5 4s are 20, 5 1s are 5, 5 5s are 25, 15 into 4, 5 4s are 20, 2 4 1s are 5, 5 60. அப்போ 60 ஆன்சர் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு 65 divided by 50 into 100. 65 divided by 50 into 100. 0 0 cancel, 5 1s are 5, 5 2s are 10. 65 into 2, 5 2s are 10, balance 1, 130. 130 போட்டோமா. நெக்ஸ்ட்டு 26 divided by 20 into 100. 26 into 20 divided by 100 போட்டிங்கன்னா 0 0 cancel ஆகும், 2 1s are 2, 2 5s are 10, 6 5s are 30, 5 2s are 10, 130. அகைன் நமக்கு என்ன வந்திருக்கு 130 வந்திருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்குது 39 divided by 30 into 100. 39 divided by 30 into 100. 0 0 cancel, 3 1s are 3, 3 1s are 3, 3 3s are 1, 13 into 10, 130. ஓகேவா. இப்போ 2016க்கு 16 to 17 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ 18 to 2017 to 18க்கு அகைன் என்ன பண்ணுவோம், இந்த நம்பரு டிவைடட் பை பேஸ் இயர். நமக்கு என்ன ஃபஸ்ட் இயர் தான் பேஸ் இயர், 150 into 100. அப்போ 90 divided by 150 into 100 போட்டிங்கன்னா 0 0 கேன்சல், 5 2s are 10, 5 3s are 15, 3 1s are 3, 3 3s are 9, 0, 30 into 2, 60. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 15 divided by 25 into 100 போட்டிங்கன்னா அதே 60 வரும். நெக்ஸ்ட்டு 105 divided by 175 into 100 போட்டிங்கன்னா அதே 60 வரும். நெக்ஸ்ட்டு 50 into 125 into 100. 50 divided by 125 into 100. 5 2s are 10, 0, 5 2s are 10, 5 5s are 25. Again 5 table பண்ணால் 5 5s are 25, 5 1s are 5, 0, 5 1s are 5, 5 2s are 10. அப்போ 20 into 2, 40. இங்கே 40 வந்துச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த நம்பர் 55 divided by 50 into 100 போட்டிங்கன்னா 110 வரும். நெக்ஸ்ட்டு 22 divided by 20 into 100 போட்டிங்கன்னா 110 வரும். நெக்ஸ்ட்டு 33 divided by 30 into 100. ஓகேவா. சம் போட போட உங்களுக்கு அப்படியே ஈஸியாக இருக்கும். போட்டிங்கன்னா 110 வரும். இப்படி தான் 10% கண்டுபிடிக்கணும். ஓகே. சம்மில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.